ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விலையேறப்பெற்ற நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க அவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவர் சமூகத்தில் ஆனந்திப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. உயிரோடு வைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியும் துதியும் செலுத்தி இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை நாள் எங்களை நடத்தும்படிக்கு எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து எங்களோடு பேசும்படி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க, டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இந்த கடந்த நாட்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு நாங்க கேள்விப்படும் போது எவ்வளவோ பாரத்தோடு உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சிலர் நல்ல சாட்சிகளும் சொல்றாங்க. சுற்றி தண்ணீர் இருந்தாலும் எங்களை தேவன் தப்புவித்தாரு, எங்களை சுற்றி எங்க வீட்டுக்குள்ளே தண்ணீர் வராமல் காத்தார் என்று. அதற்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். தேவனின் பாதுகாப்பு நமக்கு இருந்தா எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நமக்கு துணை இருந்தா நம்ம பாதுகாப்பாக இருப்போம். தேவனுடைய சித்தத்தில் இருக்கும்போது நமக்கு தேவ ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை தாண்டும் போது நம்ம பாடுகளுக்கு உட்படுவோம். பவுண்டரிஸ் என்று இருக்கும் பாருங்க, அந்த கவரேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல தேவனின் செட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் நமக்கு வராது என்பதை வேதம் உறுதி செய்கிறது. அவர் சந்நிதிக்கு தூரம் ஆகும் பொழுது, அவர் சித்தத்துக்கு வெளியே போகும்போது அவர் பாதுகாப்பை இழந்து விடுவோம். ஆகவே கஷ்டங்கள் வருது, அதுதாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படின்னு அநேகர் கேட்பாங்க. தேவ சித்தத்தை அறிந்தீங்களா நீங்கன்னு கேட்டா அநேகர் இல்லைன்னு சொல்றாங்க. தேவ சித்தத்தை எத்தனை பேருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்குன்னு கேட்டா எல்லாரும் கைகளை தூக்கி காண்பிப்பாங்க மீட்டிங்ஸ்ல. சொல்லுங்க, உங்களுக்கு கூட தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசை இருக்கா? தேவனுடைய சித்தம் என்றால் அவருடைய இஷ்டம், தேவனுடைய திட்டம். தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் தேவனின் வார்த்தை நமக்கு போதுங்க. பைபிள் மூலமாய் தேவன் அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வசனத்தை வாசிங்க. அதற்குதான் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன் அர்த்தமே தேவனுடைய திட்டம். தேவனின் சித்தம் நம் பேரிலே என்ன என்று அறிய வேண்டும் என்றால் வேத வசனத்தை கவனமா வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். சில விசேஷமான விஷயங்களில் தேவ சித்தத்தை அறிய வேண்டும் எனும்போது இன்னும் அதிகமா ஜெபித்து அவருடைய சித்தத்திற்காக கேட்டால் தெளிவாக தேவன் நம்மோடு பேசுவார். சாதாரணமா நம்ம எல்லார் பேரிலும் தேவ சித்தம் ஒன்று என்பது அறிய வேண்டும் என்றால் பைபிளுடைய மொத்த கருத்து சாராம்சமே அது. வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு முறை பார்க்கலாம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே, தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாவது, அப்படி என்றால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, அதாவது வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம பரிசுத்தவான்களாய் இருப்பதே தேவனுடைய சித்தம். அசுத்தம் என்பது என்னவென்றால் பரிசுத்தத்துக்கு எதிரானது. அவ்வளவுதான்ல. அப்ப நாம பரிசுத்தர்களா இருக்க வேண்டும் என்றால் அதை குறித்து தெளிவாக கீழே பவுல் சொல்லுகிறாரு, வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும். வேசித்தனம் என்பது நம் சரீரத்திலே அழுக்கை உண்டு பண்ணுகிற பாவம், காம இச்சைகள், மாம்ச இச்சைகள். தேவனை நேசிக்காமல் பொய்யானவைகளை நேசித்து தவறானவைகளை நேசித்தால் அது தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்கும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம் பரலோக பிதா பரிசுத்தமா இருப்பது போல நம்ம எல்லா விஷயத்திலும் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும் என்று வேதம் தெரிவிக்கிறது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. அடுத்த வசனம் கூட பார்த்தால், உங்களில் ஒவ்வொருவனும் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், தேவனை அறியாதவர்களைப் போல இல்லாமல், ஒவ்வொன்றையும் இச்சிக்கிற, ஒவ்வொன்றையும் ஆசைப்படுகிற, ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற, ஸ்திரமற்ற அந்த உலக சம்பந்தப்பட்ட மாம்சத்துக்கு உட்பட்ட மனது இல்லாமல், அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இதை அறிந்திருப்பதே தேவனுடைய சித்தம்.
தன் தன் பாண்டத்தை, பாண்டம் இந்த உடல், இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். தன் தன் பாண்டத்தை, தன் தன் சரீரத்தை, தன் தன் வாழ்க்கையை, தன் தன் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிந்திருப்பதே தேவனுடைய சித்தம். உலக ரீதியாக அல்ல, அந்நிய ஜனங்களைப் போல அல்ல, எல்லாரைப் போல அல்ல. எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அது ரைட் என்று நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாலும் அது பரிசுத்தம் என்று நினைக்கிறாங்க. என்ன செய்தாலும் தவறில்லை என்று நினைக்கிறாங்க. ஆனா நீங்க வசனத்திற்கேற்றபடி கரை என்பது இல்லாமல், மாயமாலம் இல்லாமல், மோசம் இல்லாமல், தந்திரம் இல்லாமல், பொய் இல்லாமல், தவறான ஆசைகள் இல்லாமல், மாம்ச இச்சைகள் இல்லாமல், உங்கள் சரீரத்தை அசுத்தமான காரியங்களுக்காக பயன்படுத்தாமல், உங்கள் கண்கள் அசுத்தமானதை பார்க்காமல், உங்கள் காதுகள் தேவையில்லாத காரியங்களை கேட்காமல், உங்களுடைய வாய் அது கெட்ட வார்த்தைகளை பேசாமல், உங்கள் சரீரம் தேவனை கனப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் கிரயத்தினாலே கொல்லப்பட்டவர்களாகவே மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் உங்களுடைய சொத்தல்ல, நீங்கள் கிரயத்தினாலே கொல்லப்பட்டீர்களாகவே உங்கள் சரீரத்தோடு உங்கள் ஆத்மாவோடும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் சரீரத்தை தேவாலயமாக காத்துக்கொள்ள வேண்டும். தன் தன் பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும், ஒரு கிளாஸா, ஒரு தர்ஜாவா உன் சரீரத்தை சிறுமைப்படுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லல. உன் சரீரத்தை அழிந்து போகும்படி விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லல. உன் சரீரத்தை இஷ்டம் போல பயன்படுத்தின ஆண்டவர் சொல்லல. ஒரு கனமான பாண்டமாக, கனமான நபராக, ஒரு மரியாதையுள்ளவனாக, ஒரு மாடஸ்டாக உன்னுடைய உடை இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சு இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும், உன் பாடி லாங்குவேஜ் இருக்க வேண்டும், நீ யோசிக்கும் முறை அப்படி இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை பார்க்கும் போதே மற்றவங்க ஒரு விசேஷத்தை உனக்குள் பார்க்க முடியணும். உன் சரீரத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்திலே பிசாசு அவன் காத்து கொண்டிருக்கிறான், எப்படி விழுங்கலாம் என்று. உன்னுடைய அழகை அதை துஷ்ட காரியங்களுக்காக பயன்படுத்த, உன் பலத்தை கெடுப்பதற்காக. பாருங்க, சிம்சோன் பலமுள்ளவன், ஆனால் அந்த பலம் தவறானவைகளுக்காக பயன்படுத்தினான். அதனால அவன் குருடன் ஆகிவிட்டான். சாலமோன் ஞானி, ஆனா அந்த ஞானத்தை தவறான காரியத்திலே வைக்கும்பொழுது மோசமான நிலைக்கு சென்று விட்டார். தேவன் தந்த சரீரத்தை தேவாலயமாக நினைக்க வேண்டும் என்று வசனம் எச்சரிக்கிறது. உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா? யாராவது தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்றார். நம்முடைய உடல் தேவனுடைய ஆலயங்க. நம்ம இதயத்தில் தேவன் இருப்பேன் என்றார். உங்கள் உள்ளத்தின் ஆழங்களிலே அவர் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் இதய சிங்காசனத்தின் மேலே அவரை ஆளுகை செய்தால் உங்க வாழ்க்கை கனமா இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவருடைய மனதை உடையவர்களாக, ஆண்டவரின் கட்டளைகளின்படி வாழ்கிறவர்களாக நம்ம இருக்க முடியும். தேவனின் சித்தம் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது, கனம் பெற்றவர்களா இருக்கணும் என்பது, நாம விசேஷமானவர்களா இருக்க வேண்டும் என்பது. அங்கே இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 16 வசனமும் வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். தேவன் நம்ம எப்பவும் அழுது கொண்டு இருக்க சொல்லல, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷத்துக்காக தானங்க மனுஷன் எல்லா முயற்சிகளையும் செய்கிறான். சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று குடிக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான், அதை இதை வாங்குகிறான், அவன் ஆடம்பரத்துக்கு செல்லுகிறான், அவன் அட்டகாசங்களை செய்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான். ஆனா திரும்ப இது எல்லாம் பெற்ற நபருக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. அது தற்காலிகமான சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறவனுடைய சட்டையை கொண்டு வந்து ராஜாவுக்கு போட்டா அவருக்கு வந்த நோய் போய்விடும்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களாம். அதற்காக சந்தோஷமா இருக்கிறவனின் சட்டை எங்க கிடைக்கும்னு சேவகரை தேடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ராஜாவுக்கு நெருங்கிய பெரிய பெரிய ஆட்கள் இடத்துல சென்று, பெயர் பெற்ற மனிதர்கள் இடத்துல சென்று, பணம் இருக்கிறவங்க கிட்ட சென்று, உனக்கு சந்தோஷம் இருக்கா, உனக்கு சந்தோஷம் இருக்கா என்றால், எனக்கு சந்தோஷம் இல்லப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லப்பான்னு சொல்றாங்க. கடைசியில ஒருவன் குடிசையில விவசாயம் செய்து வந்துட்டு களைத்து போனவர் அந்த ராஜாவின் நாட்கள் சோர்ந்து போய் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தால் அதை கேட்டு அவர் மனைவி இடத்துல இப்படி சொன்னாராம், அப்பா, இன்றைக்கு
கஷ்டப்பட்டு உழைத்தேன், வயிறு நிறைய கஞ்சி குடித்தேன், இப்போ நிம்மதியா தூங்க போகிறேன். என்னை விட சந்தோஷமா இருக்கிறவங்க யாரு இருக்காங்க என்று சத்தமா சொன்ன உடனே சிப்பாய்கள் உள்ள ஓடி வந்தாங்களாம். கிடைச்சிட்டாரு சந்தோஷமா இருக்கிறவன்னு. அவனுடைய 2 கைகளையும் பிடித்து, சீக்கிரமாக உன்னுடைய சட்டையை கொடு, நான் ராஜாவுக்கு கொடுக்கணும் என்றால் அந்த நபர் சொன்னாரு, ஐயா என்கிட்ட சட்டையே இல்ல இல்லையா என்றாராம். சட்டை இல்லாவிட்டாலும் திருப்தியா இருக்கிறாரு, எல்லாம் இல்லாவிட்டாலும் கஞ்சி குடித்தாலும் உழைத்தவங்க நிம்மதியா தூங்குவாங்க. இன்றைக்கு எத்தனை இருந்தாலும் சந்தோஷம் இல்லாதவனாக மனுஷன் இருக்கிறான். காரணம், தேவனின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவன் போஜனபானம் பண்ணி நிம்மதியாக தூங்க முடியாதென்று சாலமோன் போன்ற ஞானியும் சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாங்க, நாம தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் என்றால் தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வதென்று அர்த்தம். ஜெபத்தின் மூலம் நாம ஒவ்வொரு அவிசுவாச எண்ணத்தையும் துரத்திவிட முடியும். ஜெபத்தின் மூலம் சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். பிசாசை எதிர்க்க முடியுங்க. பரிசுத்தமாக வாழ முடியும். அதற்குதான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துங்கள். A spirit of gratitude. எல்லா விஷயத்திலேயும் நீங்க நன்றியோடு இருங்க. Be thankful. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரேன்னு ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லுவீங்க? ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே, ஆரோக்கியம் கொடுத்தீங்க. நன்றியப்பா, தீங்குக்கு என் உயிரை காத்தீங்க. நன்றி ஆண்டவரே, எந்த நஷ்டம் வந்தாலும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, தீங்கு வந்தாலும் எனக்கு நன்மை செய்தீங்க. நன்றியப்பா, நஷ்டம் வந்தாலும் ஆசீர்வதித்தீங்க என்று நீங்க சொல்ல முடிஞ்சா எல்லாவற்றிலேயும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவனையே துதிக்க கற்றுக்கொண்டால் அவனை சாத்தானை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த முடியாதுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாயிருப்பது தேவனுடைய சித்தம். அவருக்கு ஜெபிப்பதென்றால் அவரை கேட்பதுதான். என்னை கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை கேளுங்கள். என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன். தேவனின் சித்தம் என்னவென்றால் கேட்டு வாங்கிக் கொள்வது, கேட்டு பெற்றுக்கொள்வது, கேட்டு 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 நினைப்பதற்கும் மேலாக கொடுக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பது. கொடுத்த பிறகு தேவன் கொடுத்தவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவது. இப்படி செய்வதே தேவனின் சித்தம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இவ்வளவுதானங்க. இதை செய்வதுதான் தேவனுடைய சித்தம். எப்படி? தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் காத்துக்கொள்வதும் அதை செய்ய அறிவதே தேவனுடைய சித்தம். இடைவிடாமல் ஜெபிப்பதே தேவனுடைய சித்தம். எப்பொழுதும் ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தம். இது கஷ்டமா? இது கூட கஷ்டமா சொல்லுங்க. இதை செய்யுங்க. இது செய்து கொண்டே போனால் தேவ சித்தத்துல நம்ம வாழ்வோம். அவருடைய பாதுகாப்புல இருப்போம். தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லா விஷயத்திலும் நம்ம விருத்தியாவோம். நன்றியும் துதியும் நிறைந்தவர்களாக நம்ம வாழ்வோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவனுக்கு ஜெபத்தில் தெரியப்படுத்துவோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் யாரும் எடுத்து போட முடியாத கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷம், சமாதானத்தை நம் இதயத்துல காத்து கொள்ளுவோம். நம் சரீரத்தை மிக முக்கியமாக தேவனின் ஆலயமாக பரிசுத்தமாக தேவனுக்கு பிரதிஷ்டை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்துக்கொண்டு கஷ்டங்களாலே நிறைத்து விசாரங்களோடு நிறைந்து துக்கத்தோட விசாரத்தோட கசப்போட கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கையில என் பேரில் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நான் சந்தோஷமா இருப்பதே அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான் அவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அவருக்கு நன்றி செலுத்துவதே அவருடைய சித்தம். என் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவதே அவருடைய இஷ்டம் என்று நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே, யார் யார் இந்த நேரத்தில் எங்கெங்க இருந்து உம்முடைய வார்த்தை கேட்கிறார்களோ தங்கள் சரீரமும் ஆலயம் என்று இன்னொரு முறை உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்திலே நடந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் உத்தமமானது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்க பட்சத்தில் தேவ சமூகத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்து விடாதீங்க. அதுபோல நீங்க ஷேர் செய்வதாலும் லைக் பண்ணுவதாலும் இன்னும் இந்த ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய உதவி செய்தவர்களாக நீங்க இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் தவறாம கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.